ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வெறும் 20 ரூபாயில நம்முடைய சிம்மை ஆக்டிவ்ல வச்சுக்கலாமா? அது பிஎஸ்என்எல்லா இருக்கட்டும், ஜியோவா இருக்கட்டும், வோடாஃபோனா இருக்கட்டும், ஏன் ஏர்டெல்லா இருக்கட்டும். இந்த 4ல நீங்க எத பயன்படுத்தினாலும் உங்களுடைய சிம்மை நீங்க ஆக்டிவா வச்சுக்கலாம். வெறும் 20 ரூபாயில. உண்மையிலே நம்ம 20 ரூபாயில நம்முடைய சிம்மை ஆக்டிவ்ல வச்சுக்கலாமா? அத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த ரூல் எப்ப அறிமுகப்படுத்துனாங்க அப்படிங்கிற விவரத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். ஸோ இத பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் குடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. வழக்கம் போல வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 2 விதமான ஸ்மார்ட் போன பார்க்கலாம். ஒரு ஸ்மார்ட் போன்ல ஒரு சிம்ம தான் நீங்க பயன்படுத்த முடியும். 2வது ஸ்மார்ட் போன்ல பார்த்தீங்கன்னா 2 சிம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி 2 விதமான ஸ்மார்ட் போன களத்துல இறக்கிட்டு இருந்தாங்க. அதுல பிரைஸும் வித்தியாசப்படுத்தி காட்டுனாங்க. காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் சிம் பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கம்பெனியும் நிறுத்த ஆரம்பிச்சாங்க. இப்ப வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் போன்லயும் பார்த்தீங்கன்னா 2 சிம்ம நம்மளால பார்க்க முடியுது. ஸோ 2 சிம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 2 சிம்ம வந்து அதுல போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு சிம்ம ரெகுலரா பயன்படுத்துறதுக்கும், இன்னொரு சிம்ம வந்து ஏதாவது நம்மளுடைய பர்ப்பஸ்க்காக இல்லன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக பயன்படுத்திக்கலாம். அப்படிங்கிற ரீதியில மக்கள் 2 சிம்ம பயன்படுத்தாங்க. இப்படி பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது திடுதிப்புன்னு 2024 ஜூன், ஜூலைல ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் அதிரடியா பிரைஸ இன்கிரீஸ் பண்றாங்க. எங்களுக்கு பத்தாது. நாங்க வந்து பெரிய லாஸ்ல போய்க்கிட்டு இருக்கு. அதனால நாங்க பிரைஸ இன்கிரீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சமா ஒரு 25% இன்கிரீஸ் பண்றாங்க. சரி இப்படி இன்கிரீஸ் பண்ணும்போது முதல் சிம்முக்கு என்ன பேக்கேஜ் அவங்க போட்டாங்களோ அதே பேக்கேஜ 2வது அவங்க போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சரி 2க்கும் ஒரே டயத்துல பண்ண முடியுமா அப்படின்னா நிறைய பேரால பண்ண முடியாது. அஃபோர்ட் பண்ண முடியாது. சோ அதனால என்ன பண்றாங்க அப்படியே அதை டீல்ல விட்டுறாங்க. சோ இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ட்ராய் வந்து நமக்காக ஒரு சில ரூல்ஸ வந்து குடுக்குறாங்க. அதாவது வெறும் 20 ரூபாய்ல உங்களால உங்க சிம்ம வந்து ஆக்டிவ்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு சர்டன் டைம் நமக்கு குடுக்குறாங்க. இப்ப நீங்க ஒரு சிம்முக்கு வந்து ஒரு பிளான ரீசார்ஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட வேலிடிட்டி வந்து ஒரு 30 இருக்கலாம். இல்ல வந்து ஒரு 90 இருக்கலாம். இல்ல ஒரு 1 வருஷமா இருக்கலாம். அதுக்கப்புறம் இமிடியேட்லி அந்த டேட் முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே வந்து அந்த சிம்முக்கு வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணணும். அப்படித்தானே? அப்ப அத நீங்க தவறிட்டீங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? நம்மளோட சிம்ம வந்து டீஆக்டிவேட் பண்ணிருவாங்க. அப்படிங்கிற பயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே அடுத்த ரீசார்ஜ் பண்ணுவீங்க. ஆனா, ட்ராயோட கன்சியூமர் ஹேண்ட்புக்ல ஒரு ரூல் தெள்ளத் தெளிவா இருக்கு. அதுல என்னன்னா, நீங்க வந்து ஒரு பிளான வந்து உங்களுடைய சிம்முக்கு ரீசார்ஜ் பண்றீங்க. அந்த டேட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு 90 நாள்ல டைம் குடுக்குறாங்க. அதாவது அந்த சிம் வந்து ஆக்டிவ்ல இருக்கும். 90 நாள் டைம் குடுக்குறாங்க. இந்த 90 நாள்ல உங்களுக்கு இன்கமிங்கோ, அவுட் கோயிங்கோ, ஓடிபியோ இந்த 3 விஷயங்கள வந்து நீங்க ரிசீவ் பண்ண முடியாது. பட் அந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா? அது உங்க பேர்ல ஆக்டிவ்ல இருக்கும். சரி 90 நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அக்கவுண்ட்ல ஒரு ரூ. 20 இருந்துச்சுன்னா, அந்த ரூ. 20 பிடிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்றாங்க? ஒரு 30 நாள் உங்களுக்கு டைம் குடுக்குறாங்க. அப்போ 90 ஒரு 20 கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? அந்த சிம்மோட நம்பர உங்க பேர்லயே மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அதாவது ஆக்டிவ்ல வச்சுக்கலாம். சரி அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் மிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணும்போது உங்களுடைய அக்கவுண்ட்ல ரூ. 20 இருந்துச்சுன்னா ஓகே. மறுபடியும் அது வந்து உங்களுக்கு ஒரு 30 நாள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு வேலிடிட்டி டைம் குடுக்கும். இல்லன்னா உங்களுக்கு 15 நாள் கிரேஸ் பீரியட் குடுப்பாங்க. அந்த 15 நாளும் கடந்து போச்சுன்னா, உங்களுடைய சிம்ம என்ன பண்ணுவாங்க? டீஆக்டிவேட் பண்ணி, அந்த சிம்மோட நம்பர் இருக்குல்ல, பர்ட்டிகுலர் நீங்க நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர ரீசெட் பண்ணி வேற யாருக்காவது வித்துருவாங்க. சோ இதுதான் சம்பவம். இத முறையா மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உங்களுடைய சிம்ம ஆக்டிவா வச்சுக்கலாம். பட் நான் சொன்ன மாரி முதல்ல இன்கமிங்கோ, அவுட் கோயிங்கோ, ஓடிபியோ எதுவுமே நீங்க பண்ண முடியாது. இதுதான் மேட்டர். சரிங்களா? அப்போ ரூ. 20ல உங்களுடைய சிம்ம ஆக்டிவா வச்சுக்கலாம். சரி இது வந்து முழுக்க முழுக்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீபெய்டு யூசர். சரி நான் போஸ்ட்பெய்ட பயன்படுத்துறேன். எனக்கு எந்தவித சலுகையும் இல்லையா? ட்ராய்ட்ட இருந்து எந்த ரூலும் இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இந்த போஸ்ட்பெய்ட பயன்படுத்துறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு. ட்ராய் ஒரு ரூல் போட்டிருக்காங்க. சேஃப் கஸ்டடி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வந்து உங்களுக்கு 3 மாசம் கிரேஸ் பீரியட் குடுக்குறாங்க. இந்த 3 மாசத்துல வந்து உங்களுக்கு நீங்க சம் அமௌண்ட்ட பே பண்ண வேண்டி வரும். நார்மலா பார்த்தீங்கன்னா, அதுல அவங்க மென்ஷன் பண்ணது ஒரு 150
பிளஸ் இப்ப கரண்ட்ல இதுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டியோ அதை வந்து அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? அப்ப 150 பிளஸ் ஜிஎஸ்டி இதை நீங்க பே பண்ணீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு அந்த பர்டிகுலர் நம்பரை வந்து நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு சொந்தமா வச்சுக்கலாம், கண்டினியூவா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணும், மறுபடியும் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும், அதாவது நீங்க பயன்படுத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா நியரஸ்டா இது சம்பந்தப்பட்ட ஆபீஸ் இருக்கும், அதாவது கஸ்டமர் கேர் இருக்கும், இல்லைன்னா அவங்களுடைய ஏர்டெல், வோடாஃபோன், ஜியோ இவங்களுடைய அந்த ஆஃபீஸ் நியரஸ்டா ஆஃபீஸ் இருக்கு, அங்க நீங்க விசிட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், மறுபடியும் அதை ரீஸ்டோர் பண்ணி அதை முறையா நீங்க பயன்படுத்தலாம். ஸோ போஸ்ட்பெய்டுக்கு சிம்பிள் தான், ப்ரீபெய்டுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை முறையா நீங்க மெயின்டைன் பண்ணணும். யாரால இந்த டேட் எல்லாம் கீப் அப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஸோ கண்டினியூவா நீங்க அந்த 2 சிம்மையும் பயன்படுத்தணும்னா நீங்க அவங்க கொடுக்கக்கூடிய பிளானை போட்டு தான் ஆகணும். மற்றபடி 20 ரூபாய்க்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நீங்க ஆக்டிவா வச்சுக்கலாம். சரி, இந்த ரூல் இப்பதான் அறிமுகப்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ட்ராயோட கன்சியூமர் ஹேண்ட்புக்ல ஆல்ரெடி தெளிவா இருக்கு. இது எப்ப அறிமுகப்படுத்தினாங்கன்னா மார்ச் மாசம் 2013 இந்த ரூல்ல அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்ல. நிறைய பேர் யாரு ஃபாலோ பண்றது இல்ல, இந்த ஜியோ, வோடாஃபோன், ஏர்டெல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல. அவங்களுக்கு மீண்டும் ஒரு குட்டை வச்சிருக்காங்க, இதை முறைய நீங்க கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம், எதிர்பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கேன். இந்த 20 ரூபாயில எப்படி நம்முடைய சிம்மை ஆக்டிவா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கேன். ஸோ இதை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இதர பலனை அனுபவிப்பாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை யூடியூப் விதைச்சு விட்டுருங்க. அதுல ஏதாவது ஒன்றை தட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. ஸோ இந்த வீடியோவோட பதிவை பத்தி நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.